ம் அவன் கல்யாணம் முடிச்ச அடுத்த மாதத்தில் நான் அப்பாவை போகிறேன்ட்டு ஊர் பூரா சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவன் அல்வா கொடுத்துறாரு. கவலைப்படாத, நீயும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்ப. அப்படியாங்க? ம். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட் என்ன சாக்லேட்டு, ஊர் ஊரா கடா வெட்டி கறி கொடுத்து வச்சிட மாட்டேன். உனக்கு என்ன குழந்தை வேணும்? பொம்பளை பிள்ளைங்க. ஏன் அப்படி? இல்லைங்க, எனக்கு ஒரு குட்டி ரேவதி வேணும். அப்படியே உங்களை மாதிரியே அழகில் அறிவில் எல்லாத்துலேயும் உங்களை மாதிரியே இருக்கணும். மொத்தத்தில் என்ன மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. என் தங்கச்சி ஆண்டாள வளர்த்த மாதிரி கண்ணுக்குள்ளே வச்சு நம்ம குழந்தைய பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் போல இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு சொல்லவே இல்லையா? பையனும் வேணும், பொண்ணும் வேணும். ரெண்டா? பொம்பளை பிள்ளைய நீ ஆசைப்பட்ட மாதிரி வளர்த்துக்கோ. ஆம்பளை பிள்ளைய நான் உன்ன மாதிரி தான் வளர்ப்பேன். என்ன மாதிரியா? ஏங்க? இன்னைக்கு குழந்தைங்கள பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதோ அறிவாளியா வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல. குழந்தைங்கள நல்லவங்களா வளர்க்கறதும் அன்பானவங்களா வளர்க்கறதும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் இன்னைக்கு தேவை. நம்ம பையன் உன்ன மாதிரியே நல்லவனா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், பெத்தவங்க மேல மரியாதையோட இருக்கணும், தங்கச்சி மேல உயிரா இருக்கணும், பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். மொத்தத்துல அப்படியே உன்ன மாதிரியே என் பையனை வளர்க்கணும். ரேவதி, நம்ம குழந்தைங்கள நல்லவங்களா வளர்த்தா போதும், திறமையெல்லாம் அவங்களே வளர்த்துப்பாங்க. ரேவதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சக்தி, நீ நல்லவ. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு மனைவிங்கிறது எனக்கு தான் பெருமை. அன்னைக்கு என்ன சரியா குத்தலன்னு திரும்ப குத்துறதுக்கு கத்தி வர வந்திருக்கியா? வாயா வா, வந்து குத்தி ஆத்திரத்தை தீர்த்துக்க.